بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள் ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, மரணம் முதல் மறுமை வரை என்ற இந்த தொடர் கல்வி வகுப்பில் சுவனம் செல்வதற்கு சுலபமான வழிகள் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக நாம் சில செய்திகளை அறிந்து வருகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அன் அக்ஸரிமா யுதுகிலுன் நாஸல் ஜன்னத, அதிகமான மக்கள் சொர்க்கத்திலே நுழைவதற்கான காரணம் என்ன என்று கேட்கும்போது, மக்களில் அதிகமானவர்கள் சொர்க்கத்திலே செல்வதற்கான காரணத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லும்போது, தக்வல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்வது, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வது, வஹுஸ்னுல் குல்க், நற்குணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதற்கு முன்பாக 53 விஷயங்கள், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்லமல்கள் சம்பந்தமாக 53 விஷயங்களை பார்த்திருக்கிறோம். 54வது விஷயம் இறையச்சம், 55வது விஷயம் நற்குணம். இது மனிதர்களில் அதிகமானவர்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது, அதிகமான மக்கள் நரகத்திற்கு செல்வதற்கான காரணம் என்ன? அதற்கும் 2 காரணங்களை சொன்னார்கள். ஒன்று அல் ஃபமு வல் ஃபர்ஜ், நாவு வாய், இன்னொன்று மர்ம உறுப்பு.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வேறொரு செய்தியில சொல்றாங்க, யார் 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பையும் பேணி பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸிலே மக்களில் அதிகமானவர்கள் நரகத்திற்கு செல்வதற்கான காரணத்தை சொல்லும்போது நாவு அதுபோன்று மர்ம உறுப்பு அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி திருமதியில 2004வது செய்தியாக, இப்னு மாஜாவிலே 4246வது செய்தியாக, அஹ்மதிலே 9085வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அப்ப எத்தனை விஷயங்கள் பார்த்திருக்கிறோம்? 55 விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். 56வது ஒரு விஷயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லக்கத் ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னதி ஃபீ ஷஜரத்தின் கதஅஹா ஃபீ ظهر الطريق كانت تعذي الناس. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திலே ஒரு மனிதன் செல்வதற்கான இன்னொரு காரணத்தை சொல்கின்றார்கள். உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு செயல்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மனிதர்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையில மக்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த ஒரு மரத்தை ஒரு மனிதர் என்ன செய்கின்றார்? அவர் அதை துண்டிக்கின்றார், அதனுடைய அந்த கிளைகளை அப்புறப்படுத்துகின்றார். இந்த ஒரு செயல் அவரை சொர்க்கத்திலே பிரவேசிக்க வைத்தது அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மர்ர ரஜுலுன் பிகுஸ்னி ஷஜரத்தின் அலா ظهر الطريق فقال والله لا أنحين هذا عن المسلمين لا يؤذيهم فأدخل الجنة. ஒரு மனிதர் ஒரு பாதையிலே நடந்து செல்லும் போது மனிதர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தின் கிளையை பார்க்கின்றார். அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக முஸ்லிம்களை விட்டும் இதை நான் அப்புறப்படுத்துவேன். காரணம், இது மனிதர்களுக்கு அவர்களுடைய நடைபாதையிலே அவர்கள் செல்ல முடியாமல் அவர்களுக்கு தொல்லை தரக்கூடியதாக இருக்குது. ஃபஉத்கிலல் ஜன்னah. இந்த ஒரு செயலுக்காக அல்லாஹ் தஆலா அவரை சொர்க்கத்திலே பிரவேசிக்க வைத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில 2472வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 1914வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். எத்தனை செய்தி சொல்லி இருக்கிறோம்? 56. இதெல்லாம் என்ன தலைப்பின் கீழே பார்க்கிறோம்? ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு செல்ல வைக்கக்கூடிய நல்லமல்கள், சுவனம் செல்வதற்கான சுலபமான வழிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய கிளையை பற்றி சொல்லும்போது, அல் ஈமானு பிதுஉ வ சபஊன் அவ் பிதுஉ வ சித்தூன். ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது, 60க்கும் மேற்பட்ட கிளைகள் உடையது. ஃபஅஃதலுஹா, அதிலே சிறந்தது எது? லா இலாஹ இல்லல்லாஹ். ஈமானிலேயே உயர்ந்தது சிறந்தது எது? லா இலாஹ இல்லல்லாஹ். வ அத்னாஹா இமாதத்துல் அதா அனித் தரீக். அதிலே மிகவும் படித்தரத்திலே தாழ்வானது, குறைவானது, மக்களுக்கு தொல்லை தரக்கூடியதை அகற்றுவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 35வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மக்களுடைய நடைபாதையில் மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய கல்லாக இருந்தாலும் முற்களாக இருந்தாலும் இதையெல்லாம் அகற்றுவது ஈமானின் கிளையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அதிகமான மக்களை நாம் பார்க்கிறோம், தங்களுடைய வீட்டு குப்பைகளை பொது வழியிலே கொட்டக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். தங்களுடைய வீட்டு கழிவுகளை, கழிவு நீரை பொது வழியிலேயே அதை வெளியேற்றக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அதுபோன்று தங்கள் வீடுகளில் உள்ள அந்த கழிவுகளை எல்லாம் பொது இடங்களில், மக்கள் நடமாடக்கூடிய பகுதிகளில் கொட்டுவதை பார்க்கின்றோம். இதெல்லாம் மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய
இஸ்லாம் தடை செய்த காரியம் என்பதை நாம் செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இமாதத்துல் அதா அனி தரீக், மக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையில் மக்களுக்கு தொல்லை தருவதை அகற்றுவது ஈமானின் கிளையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நாம முந்தைய ஹதீஸில் பார்த்தோம், மக்கள் நடந்து செல்லுகின்ற பாதையில் ஒரு மரத்தின் கிளை, ஒரு மரத்தின் கொப்பு அது மக்களுக்கு தொல்லை தரக்கூடியதாக இருந்தால் அதை அகற்றிய காரணத்தினால் ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு சென்றான் என்ற செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தியை பாருங்க. இதெல்லாம் சாதாரணமான ஒரு செயல், ஆனால் அதற்கான வெகுமதி, மிகப்பெரிய வெகுமதியை அல்லாஹ் தஆலா தருகின்றான். ஒரு மனிதன் நடந்து சென்று கொண்டிருக்கிறான், அவனுக்கு கடுமையாக தாகம் ஏற்படுகிறது. ஒரு கிணற்றிலே இறங்கி அந்த கிணற்றின் நீரில் அருந்துகின்றான், குடிக்கின்றான். பிறகு வெளியே வரும்போது கடுமையான தாகத்தின் காரணமாக ஒரு நாய் ஈரமான மண்ணை நக்கிக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்த அந்த மனிதன், எனக்கு எப்படி கடுமையாக தாகம் ஏற்பட்டதோ அதுபோன்றுதானே இந்த நாய்க்கும் தாகம் ஏற்பட்டிருக்கும் என்று கருதி ஃபசக்கல் கல்ப, அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுகின்றான். அல்லாஹ் இந்த செயலை அங்கீகரித்து ஃபகஃபர லஹு, அவனுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பை வழங்குகின்றான், சொர்க்கத்தை வழங்குகின்றான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வ இன்ன லனா ஃபில் பஹாயிமி அஜ்ரன், கால்நடைகளுடைய விஷயத்திலுமா, பிராணிகளுடைய கால்நடைகளுடைய விஷயத்திலுமா எங்களுக்கு கூலி கிடைக்கும், பலன் கிடைக்கும் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபீ குல்லி கபிதின் ரத்பத்தின் அஜ்ருன். சஹீஹுல் புகாரியில 2363வது செய்தியாக இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, உயிருடைய ஒவ்வொரு பிராணியுடைய விஷயத்திலும், உயிருடைய ஒவ்வொரு பிராணியின் விஷயத்திலும் அதற்கு உதவி செய்யும் பட்சத்தில் மறுமையில் அதற்கான பிரதிபலன் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப எத்தனை செய்தி அறிந்து கொண்டோம்? 57 விஷயங்களை அறிந்து கொண்டோம். அடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள், மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், இன்ன ஃபுலானத தகூமுல் லைல வ தஸூமுன் நஹார் வ தஃஅலு வ தஸத்தக். ஒரு அண்டை வீட்டு பெண்மணி, ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்படுகிறது. இன்ன ஃபுலானத தகூமுல் லைல், ஒரு பெண்மணி இரவிலே நின்று தொழுகின்றாள். வ தஸூமுன் நஹார், பகலிலே நோன்பு நோக்கின்றாள். வ தஸத்தக், தர்மம் செய்கின்றாள். ஆனால் வ துஉதி ஜீரானஹா பிலிசானிஹா. சுப்ஹானல்லாஹ், இதுக்கே சொன்ன மாதிரி ஹதீஸ் மாதிரி இருக்கு. வ துஉதி ஜீரானஹா பிலிசானிஹா, தன்னுடைய நாவினால் அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கின்றாள். எப்படி? ஒரு பெண்மணி இரவிலே நின்று தொழுகின்றாள், பகலிலே நோன்பு நோக்கின்றாள், தர்மம் செய்கின்றாள். ஆனால் தன்னுடைய நாவினால் அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கின்றாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா கைர ஃபீஹா, அவளிடத்திலே எந்த நன்மையும் கிடையாது. ஹிய மின் அஹ்லின் நார், அவள் நரகவாதிகளில் ஒருவர் என்று சொன்னார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவரையும் காப்பானாக. அடுத்து ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்படுகிறது, வ ஃபுலானா துஸல்லி அல் மக்தூபா, ஒரு பெண்மணி கடமையான தொழுகையை நிறைவேற்றுகின்றாள், அவளால் இயன்ற அளவுக்கு தர்மம் செய்கின்றாள். வலா துஉதி அஹதன், ஆனால் எந்த ஒரு அண்டை வீட்டாருக்கும் தொல்லை கொடுப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஹிய மின் அஹ்லில் ஜன்னah, அவள் சொர்க்கவாசிகளில் ஒருவர் என்று சொன்னார்கள். சொர்க்கவாசிகளில் ஒருவர் என்று சொன்னார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அண்டை வீட்டாராக இருக்கக்கூடியவர்களுக்கு கையினாலோ நாவினாலோ தொல்லை கொடுக்க கூடாது. அப்படி தொல்லை கொடுக்காமல் இருந்தால் அதுவும் சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய
ஒரு செயலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதபுல் முஃப்ரத்ல 119வது செய்தியாக இதை பதிவு செய்கின்றார்கள். எத்தனை விஷயங்களை பார்த்தோம்? 58 விஷயங்களை பார்த்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ضم يتيما بين ابوين مسلمين الى طعامه وشرابه حتى يستغني عنه وجبت له الجنه. இரண்டு பெற்றோர்களுக்கு மத்தியில ஒரு அனாதை பிள்ளையை ஒருவர் தத்தெடுத்து வளர்க்கின்றார். அந்த அனாதை பிள்ளையினுடைய விஷயத்தில் அந்த பிள்ளையின் உணவு, அந்த பிள்ளையினுடைய உடை, உறைவிடம், குடிபானம், இப்படி அனாதை பிள்ளையை தத்தெடுத்து அந்த பிள்ளை பருவ வயதை அடைகின்ற வரை, தன்னிடம் எந்த தேவையும் இல்லாத அளவுக்கு பருவ வயதை அடைகின்ற வரை எல்லா விதமான உதவிகளையும் அந்த அனாதை பிள்ளைகளுக்கு ஒரு மனிதர் செய்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஜபத் லஹுல் ஜன்னah, இந்த மனிதருக்கும் சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்ன இந்த செய்தி இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது முஸ்னதிலே பதிவு செய்கின்றார்கள். அப்ப எத்தனை விஷயத்தை பார்த்தோம்? எத்தனை விஷயம்? 59. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன வ காஃபிலுல் யதீம் ஃபில் ஜன்னதி கஹாத்தைன், யார் அனாதையை பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்திலே இவ்வாறு இருப்போம். எப்படி? அனாதைகளை பொறுப்பேற்றுக் கொண்டவர்களும் நானும் சொர்க்கத்திலே இவ்வாறு இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 விரல்களையும் சேர்த்து காட்டினார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அனாதைகளை பொறுப்பேற்றுக் கொள்ளுதல் என்றால் வெறுமனே வருடத்திற்கு ஒரு முறை ரமலானிலே அனாதை நிலையங்களுக்கு ஜகாத்தினுடைய சில தொகைகளை கொடுப்பது, இதுவும் அனாதைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பட்டியலிலே இடம்பெறும். ஆனால் சஹாபாக்களுடைய காலத்திலே அனாதைகளை பொறுப்பேற்றுக் கொள்ளுதல் என்றால் அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே அந்த பிள்ளைகளை வளர்த்தார்கள், வீடுகளிலே அந்த பிள்ளைகளை அரவணைத்தார்கள், ஆதரித்தார்கள், அவர்களுக்கு எல்லா விதமான ஒழுக்கங்களையும் கற்பித்தார்கள். எத்தனை நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் நாம் இதை சொல்லலாம். அனாதைகளை ஆதரித்த, அரவணைத்த நிகழ்வுகள். இதுதான் அன வ காஃபிலுல் யதீம் கஹாத்தைன் ஃபில் ஜன்னah ஃபில் ஜன்னத்தி கஹாத்தைன், நானும் அனாதைகளை பொறுப்பேற்கக்கூடியவர்களும் சொர்க்கத்திலே இவ்வாறு இருப்போம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, வெறுமனே வருடத்திற்கு ஒரு முறை ஏதோ ஒரு சிறிய தொகையை அனாத நிலைக்கு கொடுப்பதல்ல, அது மட்டுமல்ல, மாறாக அனாதை பிள்ளைகளை வளர்ப்பது, அனாதை பிள்ளைகளை ஆதரிப்பது, அரவணைப்பது, உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பது, பருவ வயதை அடைகின்ற வரை அவர்களுக்கான உணவு, உடை, உறைவிடம் என்று எல்லாவற்றிலும் பராமரிப்பது, அதுதான் கஃபாலத் என்பது. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 2983வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதைகளை பராமரிப்பது இதுவும் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நல்லமல்களில் ஒன்றாக சொன்னார்கள். அடுத்து பாருங்க, அல் கவாத்து ஸலாஸத்துன், மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதிகள் 3 சாரார்களை சொல்றாங்க. இஸ்னானி ஃபின்னார், 2 சாரார்கள் நரகத்திற்கு செல்வார்கள். வ வாஹிதுன் ஃபில் ஜன்னah, ஒருவர் சொர்க்கத்திற்கு செல்வார். வ ரஜுலுன் அலிமல் ஹக்க ஃபகுலிய பிஹி ஃபஹுவ ஃபில் ஜன்னah, ஒருவர் உண்மையின் அடிப்படையில், நியாயத்தின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில், தர்மத்தின் அடிப்படையில் சரியான தீர்ப்பை வழங்குகிறார். யாருக்கு பாதகமாகவும் யாருக்கு சாதகமாகவும் இல்லாமல் சத்தியத்திற்காக, உண்மைக்காக நீதியை நிலைநாட்டுகிறார், நீதமாக தீர்ப்பளிக்கிறார். ஃபஹுவ ஃபில் ஜன்னah, இவர் சொர்க்கத்திற்கு செல்வார். வரஜுலுன் கலா லின்னாஸி அலா ஜஹ்லின் ஃபஹுவ ஃபின்னார், ஒரு நீதிபதி அவர் அறியாமையினால்
எந்த விதமான நாலேஜும் இல்லாம அறிவும் இல்லாமல் தீர்ப்பளிக்கின்றார். இந்தியாவிலே தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதிகளை போன்று. எப்படி இந்தியாவிலே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த இடத்தில் கட்ட பஞ்சாயத்தின் அடிப்படையிலே தீர்ப்பளித்தார்களோ அது போன்ற நீதிபதிகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல. வரஜுலுன் கதா லின்னாஸி அலா ஜஹ்லின், எந்த விதமான அறிவும் இல்லாமல் எந்த விதமான நாலேஜும் இல்லாமல். இன்னைக்கு எவ்வளவு தீர்ப்புகளை நாம பார்க்கிறோம். சாதாரணமாக வாசிக்கக்கூடிய சாதாரணமாக படிப்பறிவு உள்ளவர்கள் கூட இப்படியெல்லாமா நீதிபதிகள் தீர்ப்பளிப்பார்கள்? உண்மையிலேயே இவர்கள் நீதிபதிகள் தானா? உண்மையிலேயே நீதிபதிக்கு இவர்கள் படித்தார்களா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு நீதிபதிகளுடைய தீர்ப்புகள் இருப்பதை பார்க்கின்றோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அறியாமையினால் தீர்ப்பளிக்கக்கூடியவன் அவன் நரகத்திற்கு செல்வான். வரஜுலுன் ஜார ஃபில் ஹுக்மி ஃபஹுவ ஃபின்னார். அதுபோன்று ஒரு நீதிபதி அவன் ஒரு பக்க சார்புடையவனாக அநீதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கின்றான், அவனும் நரகத்திற்கு செல்வான். இன்னல் காதிய இதஜ்தஹத ஃபஹுவ ஃபில் ஜன்னஹ். அதே நேரத்தில் இஜ்திஹாதின் அடிப்படையில் ஆய்வின் அடிப்படையில் ஒரு நீதிபதி அவன் தீர்ப்பளித்தாலும் அவனுடைய தீர்ப்பு ஆய்வின் அடிப்படையில் உண்மையாக நியாயமாக தீர்ப்பளிக்க வேண்டும், நீதமாக தீர்ப்பளிக்க வேண்டும், நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக ஆய்வு செய்து தீர்ப்பளித்து அதிலே தவறு ஏற்பட்டாலும் அவனுக்கும் சொர்க்கம் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அபூதாவுதுல 3573வது செய்தியாக இப்னு மாஜா, திருமதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய அளிக்கக்கூடிய தீர்ப்புகள் அது நம்முடைய குடும்பத்திற்கு எதிராக இருந்தாலும் சரி. தீர்ப்பளிப்பது அப்படின்னா நீதிபதிக்கு மட்டுமல்ல. ஒரு குடும்ப பிரச்சனை ஏற்படுகிறது, நம்மை நடுவராக மார்க்கத்தை அறிந்தவர் என்ற காரணத்தினால் தஅவா நிலையத்தோடு தொடர்புடைய ஒருவராக இருக்கிறார், மார்க்கத்தை அறிந்தவராக இருக்கிறார் என்பதற்காக நம்மை என்ன செய்யறாங்க, ஒரு நடுவராக நியமிக்கின்றார்கள். அப்படி நடுவராக நியமிக்கும் போது ஒரு பக்க சார்புடையவர்களாக நாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அது குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கு உள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் நடைபெறுகின்ற வியாபாரத்தில் ஏற்படுகின்ற தர்க்கங்களாக இருந்தாலும் சரி, சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது நமக்கு எதிராக அமைந்தாலும் நம்முடைய குடும்பத்திற்கு எதிராக அமைந்தாலும் நியாயத்தின் அடிப்படையில், நேர்மையின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும், தீர்ப்பளிக்க வேண்டும். அந்த விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் சமரசம் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த், அல்லாஹ்வுக்காக நீதியை கொண்டு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக, உண்மையின் மீது நிலைத்தவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒரு சமூகத்தின் மீது கொண்டுள்ள அந்த பகமை, குரோதம், காழ்ப்புணர்ச்சி, அது உங்களை நீதி செய்யாமல் இருப்பதற்கு தூண்ட வேண்டாம். உண்மையிலேயே உங்களுக்கும் ஒரு சமூகத்துக்கு மத்தியில, ஒரு குடும்பத்துக்கு மத்தியில பகமை இருக்கிறது, குரோதம் இருக்கிறது, விரோதம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் சார்பாகத்தான் நீதி வழங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது என்றாலும் அவர்களுக்கு சார்பாகத்தான் நீதி வழங்க வேண்டும். அவர்கள் நமக்கு எதிராளிகள், பகைவர்கள் என்பதற்காக என்ன செய்யக்கூடாது, நீதத்தை நிலைநாட்டுவதிலிருந்து நீதி தவறக்கூடாது. அல்லாஹு தஆலா சொல்றான், இஅதிலு, நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் இறையச்சத்திற்கு மிகவும் நெருக்கமானது. வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹு தஆலா நீங்கள் செய்யக்கூடியவற்றை எல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதுபோன்று அல்லாஹு தஆலா சொல்றான் 4வது அத்தியாயத்தினுடைய 135வது வசனத்தில்,
யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாக அல்லாஹ்வுக்காக சாட்சி கூறக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள். நாம சாட்சி சொல்வதாக இருந்தால் அப்படியான ஒரு கட்டம் ஏற்படும் போது அல்லாஹ்வுக்காக சாட்சி சொல்ல வேண்டும். யாருக்கு சாதகமாகவும் நாம் சாட்சி சொல்வதன் மூலமாக நமக்கு நெருக்கமானவர்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள், நம்முடைய உறவினர்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் என்பதற்காக பொய் சாட்சி சொல்லக்கூடாது. நீதமாக நாம் சாட்சி அளிக்க வேண்டும். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான், வலவ் அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அவில் வாலிதைன், உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, வல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, இயக்குன் கனியன் அவ் ஃபகீரன் ஃபல்லாஹு அவுலா பிஹிமா, செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் அதெல்லாம் பார்க்க கூடாது. நீதத்திற்காக, நீதத்தை நிலைநாட்டுவதற்கு துணையாக நாம் நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அப்ப எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, நீதமான முறையில் தீர்ப்பளிக்க கூடியவர் அவரும் சொர்க்கத்திலே செல்லக்கூடியவராக இருக்கின்றார். எத்தனை விஷயங்களை பார்த்தோம்? 60 விஷயங்களை பார்த்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு சுலபமாக செல்லக்கூடிய இன்னும் சில வழிகளை சொல்றாங்க. மன் குத்தில தூன மாலிஹி மக்லூமன் ஃபலஹுல் ஜன்னah, ஒருவர் தன்னுடைய செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடி அநியாயமாக அதிலே கொல்லப்படுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். சுனனு நசாயில 4086வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். என்ன கட்டாயிட்டா? அதுபோன்று திருமதியில 1421வது செய்தியாக, நசாயில 4094வது செய்தியாக, முஸ்னத் அஹ்மதுல 1652வது செய்தியாக இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஹீதுகளுடைய பட்டியலை போடுகின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் என்று சொல்கின்றார்கள். மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், யார் தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக போராடி கொல்லப்படுகிறாரோ அவர் ஷஹீத். மன் குத்தில தூன தீனிஹி ஃபஹுவ ஷஹீத், மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போராடி கொல்லப்படுகிறாரோ அவர் ஷஹீத். வமன் குத்தில தூன தமிஹி ஃபஹுவ ஷஹீத், யார் தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக போராடி கொல்லப்படுகிறாரோ அவர் ஷஹீத். வமன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத், யார் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக போராடி கொல்லப்படுகிறாரோ அவரும் ஷஹீத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதர்வர்களே, அரஐத இன் ஜாஅ ரஜுலுன் யுரீது அக்த மாலி, என்னுடைய செல்வத்தை ஒருவர் அபகரிப்பதற்காக வருகின்றார், அப்போது நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலா துஅதிஹி மாலக, உன்னுடைய செல்வத்தை நீ அவருக்கு கொடுக்காதே. அரஐத இன் காத்தலனி, அவர் என்னிடத்திலே சண்டை செய்தால் நான் என்ன செய்வது? காத்தில்ஹு, நீயும் அவரோடு சண்டை செய். அரஐத இன் கதலனி, அவர் என்னை கொன்றால், ஒருவர் அநியாயமாக என்னுடைய பொருளாதாரத்தை அபகரிப்பதற்காக என்ன செய்யறாரு, வாராரு, எங்கள் இருவருக்கு மத்தியில சண்டை நடைபெறுகிறது, அந்த சண்டையில அவர் என்னை கொன்றுவிட்டால் ஃபஅன்த ஷஹீத், உனக்கு ஷஹாதத்துடைய ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். அரஐத இன் கதல்துஹு, நான் அவரை கொன்றால் ஹுவ ஃபின்னார், அவர் நரகத்திலே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக, நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக, மானத்தை பாதுகாப்பதற்காக, உயிரை பாதுகாப்பதற்காக, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போராடி கொல்லப்பட்டால் இதுவும் சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்களில் ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எத்தனை விஷயங்கள் சொன்னோம்? 61. அடுத்து பாருங்க, அல்லாஹ்விடத்தில் நாமெல்லாம் அதிகமாக எப்போதும் பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நல்ல அமல்கள் செய்து கொண்டிருக்கும் போதே நமக்கு மரணம் வந்துவிட வேண்டும்.
கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. பாருங்க பிள்ளைகளை, நல்ல அமல்கள் வரும்போதே நமக்கு என்ன செஞ்சிடணும்? மரணம் வந்துவிடும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் قال لا اله الا الله ختم له بها دخل الجنه. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அந்த அதுதான் அவருடைய கடைசி வார்த்தையாக இருக்குது, கடைசி அமலாக இருக்குது. அந்த நிலையில் யார் மரணமடைகின்றாரோ அவர் சொர்க்கத்திலே பிரவேசிப்பார். ومن صام يوما ابتغاء وجه الله ختم له به دخل الجنه. ஒருவர் நோன்பு நோற்று கொண்டிருக்கிறார், அந்த நோன்பு நோற்று நிலையிலேயே மரணம் அடைந்து விடுகிறார், அவருக்கும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கொடுக்கின்றான். ومن تصدق بصدقه ابتغاء وجه الله. எல்லா அமல்லையும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு நோற்றல், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்லுதல், அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்தல். இப்படி செய்யும் பட்சத்தில் அவருடைய கடைசி நிலைமை இதுவாக இருந்தால் அவர் சொர்க்கத்திலே பிரவேசிக்கின்றார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எத்தனை விஷயங்களாச்சு? 64 விஷயங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், நோன்பு, தர்மம், சரியா? எல்லாம் சேர்த்து கணக்கு பாருங்க, கரெக்டா வரும். அப்ப இந்த ஹதீஸ்ல நமக்கு இன்னொரு செய்தி தெரியுது, தீமை செய்து கொண்டிருக்கும் போது நமக்கு மரணம் வந்துடக்கூடாது. நாம நன்மை செய்து கொண்டிருக்கும் போது நமக்கு மரணம் வர வேண்டும். நாம் ஒரு தீமையான காரியத்தில், பாவமான காரியத்தில் அல்லாஹுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டிருக்கும் போது மரணம் நம்மை தழுவிவிட்டால் நம்முடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அதனால ஹுஸ்னுல் ஹாத்திமா, அந்த இறுதி முடிவு நன்மையானதாக, சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்புக்குரியதாக இருக்க வேண்டும். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, 65வது செய்தி, மன் சாபர அலா சின்தை அஷர ரக்அத்தன் மினஸ் சுன்னஹ் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னஹ். யார் ஒரு நாளிலே 12 ரக்அத்துகள் உபரியான தொழுகையை தொடர்ச்சியாக தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை எழுப்புகின்றான். லுஹருக்கு முன்பாக எத்தனை ரக்காத்? 4 ரக்காத். லுஹருக்கு பின்பாக 2 ரக்காத். மக்ரிபுக்கு பின்பாக சொல்லுங்க 2 ரக்காத். இஷாவுக்கு பின்பாக 2 ரக்காத். இப்படி யார் தொடர்ச்சியாக 12 ரக்காத்துகளை தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை எழுப்புகின்றான். அப்ப இதுவும் சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்லமலாக பார்க்கின்றோம். அபூதாவுதிலே வரக்கூடிய இன்னொரு செய்தியை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரஹிமல்லாஹு இம்ரஅன் ஸல்லா கப்லல் அஸ்ரி அர்பஅன். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் செய்வானாக, ரஹமத் செய்வானாக, அசருக்கு முன்பாக அந்த மனிதன் 4 ரக்காத்துகளை தொழுதான். அசருக்கு முன்பாக 4 ரக்காத்துகளை தொழுத ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்லமல்களாக பார்க்கிறோம். 66வது செய்தி என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா மின் அஹதின் யதவல்லஉ ஃபயுஹ்சினுல் வுதுஅ வயுஸல்லி ரக்அத்தைனி யுக்பிலு பிகல்பிஹி வவஜ்ஹிஹி அலைஹிமா இல்லா வஜபத் லஹுல் ஜன்னah. எந்த ஒரு மனிதன் அழகான முறையிலே உது செய்கின்றானோ, அழகான முறையில் உது செய்யறதுன்னா எப்படி? நிறைய தண்ணி யூஸ் பண்றதா? இல்ல, உறுப்புகளை முழுமையாக கழுக வேண்டும். ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் செய்ததை போன்று யார் உது செய்கின்றார்களோ, ஒரே ஒரு முறை எல்லா உறுப்புகளையும் ஒருவர் கழுகுகின்றார், அவருடைய உது கூடுமா கூடாதா? கூடுமா கூடாதா? பின்னால எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, கூடுமா கூடாதா? கூடும். அதிகபட்சம் எத்தனை முறை? 3 முறை. தண்ணி ஆத்துல தண்ணி ஓடுது, 4 முறை கழுவலாமா? கழுவ கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அதிகபட்ச 3 முறை, அதற்கு மேல் அதிகப்படுத்தியது இல்லை. யார் அழகான முறையிலே உது செய்கின்றார்களோ, அதன் உறுப்புகளை முழுமையாக கழுகுகின்றார்களோ, அதற்கு பிறகு 2 ரக்காத்துகளை தொழுகின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான். உண்மையிலேயே இதெல்லாம் செய்வதற்கு சிரமமான விஷயமா, சுலபமான விஷயமா? சொல்லுங்க. சுலபமான விஷயம். ஆனால் நம்மில் எத்தனை நபர்கள் அதை செய்கின்றோம் என்பதுதான் இங்கு கேள்விக்குறியானது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமதியில 3689வது செய்தியாக இடம்பெறுகிறது, சொர்க்கத்திலே காலடி ஓசையை கேட்கின்றார்கள். யாருடைய காலடி ஓசை? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலடி ஓசை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பிலாலே, நேற்றைய இரவு நான் சொர்க்கத்திலே சென்றேன், அங்கு உங்களுடைய காலடி ஓசையை கேட்டேன். அப்படி நீங்க என்ன அமல் செய்கின்றீர்கள் என்று கேட்கும்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வமா அஸாபனி ஹதஸுன் கத்துன் இல்லா தவல்லஅது இன்தஹு வரஐது அன்ன லில்லாஹி அலைய ரக்அத்தைன். பெருந்துடக்கோ சிறுதுடக்கோ எந்த ஒரு துடக்கு ஏற்பட்டாலும், ஒது முறிந்து விட்டால் ஒது செய்துவிட்டு உடனடியாக அல்லாஹ்வுக்காக 2 ரக்காத்துகளை நான் தொழுவேன். அதான் அவங்க செய்த அமல். அது அவர்களை சொர்க்கத்திலே கொண்டு சேர்த்தது என்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எத்தனை விஷயங்களை சொல்லியிருக்கிறோம்? 66. 67வது விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் பனா மஸ்ஜிதன் ஹஸிப்து அன்னஹு قال يبتغي به وجه الله பனல்லாஹு லஹு மிஸ்லஹு ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு இறை இல்லத்தை எழுப்புகின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே அதை போன்று அல்லது ஒரு மாளிகையை எழுப்புகின்றான். இதுவும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்லமல்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பலமுறை பள்ளிவாசல் விரிவாக்கத்திற்காக, பள்ளிவாசல் கட்டுவதற்காக நம்மை நிறைய மக்கள் அணுகியிருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்மால் இயன்ற அளவுக்கு பொருளாதார உதவியை செய்ய வேண்டும். ஒரு தொழுகையாளி தொழுவதற்கான ஒரு இடத்தை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தியை பாருங்க, இப்னு மாஜாவிலே 738வது செய்தியாக இடம்பெறுகிறது, மன் பனா மஸ்ஜிதன் லில்லாஹி கமஃபஹஸி கதாத்தின் அவ் அஸ்கர பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. ஒரு புறாக்கூடு இருக்குதா இல்லையா? எவ்வளவு சின்னதா இருக்கும். உதாரணமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு புறாக்கூட்டின் அளவுக்கு ஒருவர் அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒரு இடத்துல ஒரு மாளிகையை கட்டினாலும், ஒரு வீட்டை கட்டினாலும், ஒரு பள்ளியை கட்டினாலும், அவருக்காகவும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகின்றான். புறாக்கூட்டுல தொழ முடியாது, உதாரணத்துக்கு சொல்றாங்க. அந்த அளவுக்கு குறைந்த பங்களிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு நபர் தொழக்கூடிய அளவுக்கான முஸல்லாவுடைய இடமாக இருந்தாலும் அதற்காகவும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்கின்றான், சொர்க்கத்திலே ஒரு மாளிகை எழுப்புகின்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் நாம இதை எந்த அளவுக்கு அமல்படுத்துறோமோ தெரியல. ஆனால் அரபுலகத்தில், வளைகுடா நாடுகளிலே இந்த ஹதீஸ் அவர்கள் இதை ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறார்கள். தங்களிலே குடும்பத்திலே மரணித்து விட்ட பெற்றோர்களுக்கு நிலையான தர்மமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்தில் கூடுதலாக அக்கறை செலுத்துகின்றார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்த அனுபவம் நம்மிலே சிலருக்கும் இந்த விஷயங்கள் தெரியும். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு குடும்பம் அவர்கள் சொத்தை பங்கிடுகிறார்கள். சொத்தை பங்கு பிரிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க, சவுதி அரேபியால ஒரு பள்ளிவாசல் கட்டணும், அதுபோன்று இந்தியாவிலும் ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்று கருதி தங்களுடைய சொத்துக்களை பங்கிடுவதற்கு முன்பாக அனைத்து வாரிசுதாரர்களும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, இந்த ஒரு முடிவுக்கு வராங்க. தன்னுடைய தாயின் பாட்டியின் பெயரால் ஒரு பள்ளிவாசலை எழுப்ப வேண்டும். சவுதி அரேபியாவிலும் ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க,
இந்தியாவிலையும் ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. ஏனென்றால் இதனுடைய அருமை என்ன, இதனுடைய பெருமதி என்ன, இது எந்த அளவுக்கு மகத்தான ஒரு அமல், சொர்க்கத்தின் மாளிகையை எழுப்புகின்ற ஒரு அமல் என்பதை அவர்கள் உளப்பூர்வமாக உணர்ந்திருக்கிறார்கள். அதை நேசித்து செய்கின்றார்கள். அதை எப்படி செய்றாங்க? நேசித்து செய்கின்றார்கள். நம்மளே சிலர் பள்ளிவாசல் கட்டணும், ஒரு முசல்லாவுக்கான இடம் தாருங்க அப்படிங்கும்போது கேட்டுட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக செய்யறவங்க இருக்கிறாங்க. முகத்தை முறிக்க கூடாது என்பதற்காக செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் இதை உளப்பூர்வமாக உணர்ந்து நேசித்து தங்களுடைய குடும்பத்திலே மரணித்தவர்களுக்காக அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை எழுப்ப வேண்டும் என்ற சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மம் என்ற அந்த எண்ணத்திலே செய்யக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் மட்டுமல்ல, அஜ்னபிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய மக்களும் நிறைய இருக்கிறாங்க. அதனால இந்த அமல்களில் யாராவது கேட்கும்போது நாம் என்ன செய்யணும்? ஒரு முசல்லாவாக இருந்தாலும் அதற்கு நாம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய பிரதிபலனை உங்களுக்கு தருவான். சரி, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எத்தனை விஷயங்களை சொன்னோம்? 67. 68வது விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 சாராருக்கு சொர்க்கத்தினுடைய கீழ்ப்பகுதி, சொர்க்கத்தினுடைய நடுப்பகுதி, சொர்க்கத்தினுடைய மேல் பகுதி அப்படின்னு 3 சாராருக்கு சொர்க்கத்தினுடைய 3 பகுதிகள் அவர்களுக்கு நான் வாக்களிக்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 சாரார் யாருன்னு பாருங்க. அன ஸஈமும் பிபைத்தி ஃபீ ரபதில் ஜன்னah லிமன் தரக்கல் மிராஅ வ இன் கான முஹிக்கன். யார் தான் சத்தியத்தில் இருந்தாலும் கூட, தான் உண்மையில் இருந்தாலும் கூட, ஜிதாலை, விவாதத்தை, தர்க்கத்தை யார் ஒருவர் விடுகின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் கீழ்ப்பகுதியிலே இடம் கொடுக்கின்றான். அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, வபிபைத்தின் ஃபீ வஸத்தில் ஜன்னதி லிமன் தரக்கல் கதிப வ இன் கான மாஸிஹன். விளையாட்டிற்காக கூட ஒருவர் பொய் சொல்லாமல், பொய் சொல்லுவதே கிடையாது, விளையாட்டிற்கு கூட பொய் சொல்ல மாட்டார். இப்படி யார் விளையாட்டிற்கு கூட பொய் சொல்லாமல் இருக்கின்றார்களோ அவருக்கு சொர்க்கத்தின் நடுப்பகுதியிலே வீடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வபிபைத்தின் ஃபீ அஅலா அல் ஜன்னah, சொர்க்கத்தின் மேல் பகுதியிலே ஒருவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு வீட்டை கொடுக்கின்றான். லிமன் ஹஸுன ஹுல்குஹு, யாருடைய நற்குணம் சிறந்த நற்குணமுடையவராக, அழகிய நற்குணமுடையவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தினுடைய மேல் பகுதியிலே ஒரு மாளிகையை கொடுக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி அபூதாவுதுல 4800வது செய்தியாக இடம்பெறுகிறது. யோசிச்சு பாருங்க, சொர்க்கத்தின் கீழ்ப்பகுதி, சொர்க்கத்தின் நடுப்பகுதி, சொர்க்கத்தின் மேல் பகுதி. சொர்க்கத்தின் கீழ்ப்பகுதி யாருக்கு? யாருக்கு? தர்க்கத்திலே ஈடுபடாமல், தன்னுடைய தரப்பிலே நியாயம் இருந்தாலும், தன்னுடைய தரப்பிலே உண்மை இருந்தாலும், விவாதத்திலே ஈடுபடாமல், தர்க்கிக்காமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தின் கீழ்ப்பகுதியில் ஒரு வீடு. நடுப்பகுதியில் யாருக்கு வீடு? விளையாட்டிற்கு கூட பொய் பேசாதவர்கள், அவர்களுக்கு சொர்க்கத்தின் நடுப்பகுதியிலே வீடு. மேல் பகுதியிலே வீடு யாருக்கு? யாரிடத்திலே நற்குணங்கள் இருக்கிறதோ அவருக்கு சொர்க்கத்தின் மேல் பகுதியிலே வீடு. அல்லாஹு தஆலா இந்த வீட்டிற்குரியவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, விவாதத்தை பொறுத்தமட்டில் ஒரே சண்டைக்கு வாரியாங்கிற மாதிரி விவாதத்திற்கு தயாரான்னு ஒரே கூவலா இருக்கு, கதறலா இருக்கு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, விவாதம் அனுமதிக்கப்பட்டது, அனுமதிக்கப்படாதது 2 விஷயங்கள் இருக்கு. நபி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மவ்இலத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழையுங்கள் ஹிக்மத்தோடு, வ மவ்இலத்தில் ஹஸனா நல்ல உபதேசத்தோடு, வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன் அழகிய முறையில் அவர்களிடத்தில் தர்க்கம் செய்யுங்கள்.
இன்னைக்கு நடக்கக்கூடிய விவாதங்களை எடுத்து பாருங்கள். அழகிய முறையில் நடக்குதா? பொய், பித்தலாட்டம், மோசடி, எதிர் தரப்பில் உள்ளவர்களை கண்டபடி திட்டுறது, மட்டம் தட்டுறது, விவாதத்திலே ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பொய் பேசுவது, இதுதான் நிறைய விவாதங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? வஜாதில்ஹும் பில்லத்தி ஹிய அஹ்ஸன், அழகிய முறையில் விவாதம் செய்ய வேண்டும். இன்ன ரப்பக ஹுவ அலமு பிமன் ضل عن سبيله وهو அலமு பில் முஹ்ததீன். யார் வழிகேட்டிலே இருக்கிறார்கள், யார் நேர்வழியிலே இருக்கிறார்கள் என்று உங்களுடைய இறைவன் மிகவும் அறிந்தவன். அல்லாஹு தஆலா சூரத்துன் நஹ்ல்ல 125வது செய்தியாக சொல்றான். சில நேரங்களில் உண்மையை சொல்லுவதற்காக, மக்களிடத்தில் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம குர்ஆனுடைய வசனங்களை ஆதாரமாக, ஹதீஸுகளை ஆதாரமாக சொல்லும் போது இதையும் எதிர்தரப்பிலே உள்ளவர்கள் என்ன நினைப்பாங்க? நீங்க ரொம்ப தர்க்கம் செய்றீங்க. என்ன செய்யறது? ஏதாவது சந்தேகம் என்று கேட்டு அப்படி கூப்பிடுறது. குர்ஆன் ஹதீஸை எடுத்து உரைக்கும் போது, உண்மையான செய்திகளை சொல்லும் போது இதுதான் மார்க்கம், இதுதான் சத்தியம் என்று தெளிவாக சொல்லும் போது நீங்க ரொம்ப தர்க்கம் பண்றீங்க அப்படின்னு சொல்றது. இது அழைப்பாளர்களை நோக்கி சொல்லப்படுவது மட்டுமல்ல, நபிமார்களை நோக்கியும் சொன்னார்கள் மக்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை சொல்லும் போது, காலு யா நூஹ், நூஹே கத் ஜாதல்தனா ஃபஅக்ஸர்த ஜிதாலனா, நூஹே எங்களிடத்தில் நீங்கள் அதிகமாக தர்க்கம் செய்கின்றீர்கள் என்று என்ன செய்தார்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாய மக்கள் சொன்னார்கள். அதுபோன்று தர்க்கத்தின் மூலமாக சத்தியம் வெளிப்பட வேண்டும், சத்தியத்திற்கு கட்டுப்பட வேண்டும், உண்மைக்கு கட்டுப்பட வேண்டும், அதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், வயுஜாதிலுல் லதீன கஃபரூ பில் பாத்திலி லியுத்ஹிது பிஹில் ஹக், பொய்யை கொண்டு தர்க்கம் செய்கின்றார்கள், அதன் மூலம் சத்தியத்தை அழித்து விடுவதற்காக. இந்த விவாதம் அனுமதிக்கப்பட்டதல்ல. சத்தியத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக பொய்யை கொண்டு விவாதம் செய்வது இது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க? ஹவாரிஜிகளோடு என்ன செய்றாங்க? விவாதம் செய்கின்றார்கள். அந்த விவாதத்திலே கிட்டத்தட்ட 5000 ஹவாரிஜிகள் அந்த கொள்கையிலிருந்து வெளியேறினார்கள் என்பதை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அதுபோன்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹவாரிஜிகளோடு விவாதம் செய்தார்கள் என்ற வரலாற்று செய்தியை பார்க்கின்றோம். இந்த விவாதங்கள் எல்லாம் எதற்காக நடந்தது? சத்தியம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும், சத்தியம் வெல்ல வேண்டும், அசத்தியத்திலிருந்து மக்கள் வெளியே வர வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட விவாதங்கள். ஆனால் இன்றைக்கு விவாதங்கள் சத்தியத்தை அழித்து விட வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற விவாதங்கள். அதனால விவாதம் அது அனுமதிக்கப்பட்டதும் தடை செய்யப்பட்டதும் இருக்குது. அனுமதிக்கப்பட்டது சத்தியத்திற்காக இருக்க வேண்டும். அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்மிடத்தில் நம்மே பலரும் அறியாத ஒரு விஷயம், தெரியாத ஒரு செயல், அதுபோன்று ஒவ்வொரு ஊரிலும் இந்த செயலை செய்வதற்காக சில குறிப்பிட்ட மக்கள் தான் இருப்பாங்க. அவங்களை தாண்டி வேறு யாருக்குமே இது தெரியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா நமக்கு எதை சொல்கின்றது என்றால், ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் இந்த செயலை அறிந்திருக்க வேண்டும் என்று ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னா, மையத்தை குளிப்பாட்டுவது. நன்றாக கவனியுங்கள் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கஸ்ஸல மையிதன் ஃபகதம அலைஹி குஃபிர லஹு 40 மர்ரா. யார் ஒருவர் மையத்தை குளிப்பாட்டும் போது மையத்தினுடைய அந்த குறைகளை மறைக்கின்றாரோ, நன்றாக கவனியுங்கள். இன்னைக்கெல்லாம் ஊர்ல என்ன நிலைமை? நம்முடைய ஜமாத்துகள்ல மையத்தை குளிப்பாட்டுறதுக்குன்னு ஒரு சாரார் இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் குளிப்பாட்டுவாங்க. ஆனால் உண்மையிலேயே மையத்தை குளிப்பாட்டுவதற்கு அதிக தகுதியுடையவர்கள் யார் என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் மையத்தை குளிப்பாட்டுவதற்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது யாதோ ஒரு மூன்றாவது நபர் செய்யக்கூடிய வேலை அல்ல, அல்லது கூலிக்காக அழைத்து வந்து செய்யக்கூடிய ஒரு வேலை அல்ல. மையத்தை குளிப்பாட்டுவதன் மூலமாக
40 முறை பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கஸ்ஸல மய்யித்தன் ஃபகதம அலைஹி குஃபிர லஹு 40 மர்ரத்தன். யார் ஒருவர் மையத்தை குளிப்பாட்டி அதன் குறைபாடுகளை மக்களுக்கு மத்தியில் சொல்லாம அந்த மையத்தை குளிப்பாட்டணும், அப்படி இருந்து இப்படி இருந்து என்று குறைகளை மறைத்து மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ 40 முறை அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எப்படி மையத்தை கஃனிட வேண்டும் அது நமக்கு தெரியணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டியதும் கஃனிட்டதும் யாரு? குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப அங்கத்தினர்கள். ஜனாசாவுடைய சட்ட திட்டங்களுடைய வகுப்புல நாம பார்த்திருக்கிறோம். இத பாருங்க, மன் கஃபன மையித்தன் கஸாஹுல்லாஹு மின் சுந்துஸின் வஸ்தபரகில் ஜன்னah. யார் மையத்திற்கு கஃனிடுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்து பட்டாடைகளை வழங்குகின்றான். ومن حفر لميت قبرا فأجنه فيه أجري له من الأجر كأجر مسكن أسكنه إلى يوم القيامة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் ஒரு மையத்திற்காக கபர் தோண்டுகின்றானோ அவனுக்கு எப்படியான கூலி தெரியுமா? இந்த உலகத்திலே யாராவது வீடு இல்லாத ஒருவருக்கு வீட்டை கொடுத்து கியாம நாள் வரை நீங்கள் இந்த வீட்டிலே வசித்துக் கொள்ளுங்கள் என்று ஒருவர் சொன்னால் அவருக்கு எப்படியான கூலியோ அது போன்ற கூலி மையத்துக்காக கபர் தோண்டக்கூடியவருக்கு அந்த கூலி கொடுக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். யார் கபர் தோண்டணும் தெரியுமா? குடும்ப உறுப்பினர்கள் தான் கபர் தோண்ட வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய முஹல்லாவிலே, பல முஹல்லாவிலே மாற்று மதத்தவர்கள் கபர் தோண்டுகின்றார்கள். மாற்று மதத்தவர்கள் கபர் தோண்ட கூடாது, முஸ்லிம்கள் தான் கபர் தோண்ட வேண்டும். அதிலும் அன்றைய தின இரவிலே தன்னுடைய மனைவியோடு இல்லற வாழ்க்கையிலே யார் ஈடுபடவில்லையோ அவர்தான் கபர் தோண்ட வேண்டும். யாருக்கு, எத்தனை நபர்களுக்கு இந்த சட்டம் தெரியும்? எத்தனை நபர்களுக்கு தெரியும்? இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்லமல்களாக சொல்கின்றார்கள். மையத்தை குளிப்பாட்டுவது, மையத்துக்கு கஃனிடுவது, மையத்துக்காக கபர் தோண்டுவது. இந்த செய்தி ஹாக்கிம்ல 1325வது செய்தியாக இடம்பெறுகிறது. எத்தனை விஷயங்கள் பார்த்தோம்? 72 விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மிஅராஜுடைய அந்த இரவிலை பார்க்கின்றார்கள். பார்த்து சொல்றாங்க, யா முஹம்மத், முஹம்மதே, என்னுடைய சலாத்தை உங்களுடைய உம்மத்திற்கு நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள். அதுபோன்று உங்களுடைய உம்மத்திடம் நீங்கள் அறிவியுங்கள். என்ன அறிவிக்கணும்? சொர்க்கம், அதனுடைய மண், அதன் தன்மை எப்படி பரிசுத்தமான மண்ணுடையது அந்த சொர்க்கம், சொர்க்கத்திலே உள்ள நீர் எவ்வளவு சுவையானது, இப்படி சொர்க்கத்தை பற்றி நீங்கள் உங்களுடைய உம்மத்திற்கு அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, சொர்க்கத்திலே நடப்படுகின்ற மரங்கள் இருக்கின்றதே, சொர்க்கத்திலே ஒருவருக்காக மரம் நடப்படும். அது எந்த அமலின் காரணமாக நடப்படும் என்று சொன்னால், யார் ஒருவர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்றாரோ அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மரம் நடப்படுகிறது. எப்படி? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இப்படி யார் சொல்கின்றாரோ அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மரம் நடப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி திருமதியில 3462வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். எத்தனை விஷயங்களாச்சு? 74. அடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இப்னு மாஜாவிலே 3807வது செய்தியாக இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய விவசாய பூமியில மரத்தை நட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, யா அபா ஹுரைரா மல்லதி தக்ரிசு கிராசன் லி, இது எனக்குரிய தோட்டம், அதில் நான் என்ன செய்யறேன், மரம் நட்டுட்டு இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
அலா அதுல்லுக அலா கிராஸின் கைரின் லக மின் ஹாதா, இதைவிட சிறந்த ஒரு விவசாயத்தை, சிறந்த ஒரு செயலை நான் உனக்கு சொல்லட்டுமா அப்படி சொல்லிவிட்டு சொல்றாங்க, குல் சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். சொர்க்கத்திலே நமக்காக ஒரு மரம் நடப்படுகிறது இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த திக்ருகளை நாம் அதிகமாக செய்யணும், சொல்லணும். பாருங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதியில 3464வது செய்தியாக இடம்பெறுகிறது. சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி. எப்படி? சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி. இப்படி யார் சொல்கின்றாரோ, குரிஸத் லஹு நக்லத்துன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே அவருக்காக ஒரு பேரித்த மரம் நடப்படுகிறது. சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். இந்த விவசாயம் என்று சொன்ன உடனே தான் ஒரு ஹதீஸ் நினைவுக்கு வருகின்றது. சஹீஹுல் புகாரில இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிராமவாசி சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு அல்லாஹு தஆலாவிடத்திலே சொர்க்கவாசிகளில் ஒரு மனிதர், அல்லாஹ்விடத்திலே சொர்க்கவாசிகளில் ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்பானாம், யா அல்லாஹ், சொர்க்கத்திலே எனக்கு விவசாயம் செய்வதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு கேட்பானா. அல்லாஹு தஆலா கேட்பானா, அலஸ்த ஃபீமா ஷீத கால பலா வலாக்கின்னி உஹிப்பு அன் அஸ்ரஅ, சொர்க்கத்தில் உனக்கு எல்லாமே தந்திருக்கிறேனே, அனுபவிப்பதற்கான எல்லாவற்றையும் உனக்கு தந்திருக்கிறேனே, இதெல்லாம் உனக்கு போதுமானதாக இல்லையா? அப்ப அவன் சொல்லுவான், இல்ல யார் அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தில் விவசாயம் பண்ணணும். மனிதனுக்கு எப்படியான ஆசைகள் எல்லாம் இருக்கு பாருங்க. சொர்க்கத்தில் விவசாயம் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அவன் விதையை ஊன்றுவான். அந்த கண் இமைக்கும் நேரத்திலேயே அந்த விதைகள் முளைத்து மிகப்பெரிய விளைச்சல்களை என்ன செய்யும், கொடுக்கும். எந்த அளவுக்கு ஃபகான அம்சாலுல் ஜிபால், மலைகளை போன்ற விளைச்சல்கள். இங்க பயிர் நட்டா மழை பெஞ்சா அழிஞ்சு போயிருது, தண்ணீர் இல்லாவிட்டாலும் பயிர்கள் அழிந்து விடுகின்றது. அரசுல முறையிட்டா காப்பீடு, மானியம், உதவித்தொகை, மிகப்பெரிய இழுவரி, ஏகப்பட்ட பிரச்சனைகள். இன்றைக்கு உலகத்தில் குறிப்பாக இந்தியாவில் நலிவடைந்து வரக்கூடிய ஒரு தொழில் உண்டு என்றால் அது என்னதான்? விவசாயம். விவசாயத்தை விட்டுவிட்டு மக்கள் எல்லாம் வேறு வேறு தொழில்கள் செய்வதற்கு என்ன செய்தாங்க, மாறிக்கொண்டே வருகின்றார்கள். விவசாயத்தை விட்டு மனிதர்கள் பிரிந்து கொண்டே செல்கின்றார்கள், தூரமாகிக் கொண்டே போகின்றார்கள். ஆனா பாருங்க, சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் விவசாயம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றான், அவனுக்கு அல்லாஹு தஆலா அனுமதி கொடுக்கின்றான், விவசாயம் செய்கின்றான். மலைகளை போன்ற விளைச்சல்களை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். கொடுத்துவிட்டு அல்லாஹு தஆலா சொல்வான், ஆதமுடைய மகனை பொறுத்த மட்டில் அவனுக்கு எதுவும் அவனுக்கு திருப்தி ஆகாது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹு தஆலா சொல்வான். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு நபித்தோழர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரவர்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா தஜிதுஹு இல்லா குரைஷியன் அவ் அன்சாரியன், இப்படி விவசாயம் செய்ய சொர்க்கத்தில் ஒரு சொர்க்கவாசி அல்லாஹ்விடத்திலே முறையிட்டதாக சொல்கின்றீர்களே, இவர் யாருன்னா ஒன்னு குரைஷியாக இருக்கணும், இல்லைன்னா அன்சாரி நபித்தோழர்களில் யாராவது ஒருவர் இருக்கணும். ஏனென்றால் ஃபைன்னஹும் அஸ்ஹாபு ஸர்இன், அவர்கள்தான் விவசாயிகள், அவர்கள்தான் விவசாயிகள் அப்படிம்பாங்க. அம்மா நஹ்னு ஃபலஸ்னா பி அஸ்ஹாபி ஸர்இன், நாங்க விவசாயிகள்லாம் கிடையாது, குறைஷிகளாக இருக்கணும், அன்சாரிகளாக இருக்கணும், இவங்க தான் விவசாயத்தை விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்லமல்களாக 76வது செய்தியாக பார்க்கிறோம், சாஹிபுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஓதி என்று சொல்லுவான். ஓதி என்று என்ன செய்வான், சொல்லுவான். அவன் ஓதிக்கொண்டே இருப்பான். இன்றைக்கு கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்தவர்களுடைய உரைகளுக்கு மதிப்பெண் இடக்கூடிய நம்மிலே பலர் எப்படி
அடுத்தவர்களுடைய உரைகளுக்கு மதிப்பெண்ணிடக்கூடிய நம்மளே பலர். அதுபோன்று வெறும் பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டால் மட்டும் போதுமானது என்று மார்க்க கல்வியை சுருக்கி கொண்ட நம்மில் பலர் இன்னைக்கு குர்ஆன் ஓத தெரியாம இருக்கிறோம். குர்ஆனை ஓதுவதற்கு ஏதாவது முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோமா? எனக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று சொல்வதையே ஒரு இழிவானதாக நாம கருதுறோம். பாருங்க, மறுமையில் அல்லாஹு தஆலா சாஹிபுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தவர்கள், குர்ஆனை ஓதியவர்கள், அல்லாஹ் சொல்லுவான், ஓது ஓது ஓது, கமா குன்த துரத்திலு ஃபி துன்யா, இந்த உலகத்திலே நீ எப்படி ஓதினாயோ அதுபோன்று சொர்க்கத்திலே ஓதிக்கொண்டே இரு. ஃபஇன்ன மன்சிலக இன்த ஆகிரி ஆயத்தின் தக்ரஉஹா, எது கடைசி வசனமாக இருக்கிறோ அது வரைக்கும் ஓதிக்கொண்டே இருக்கும் வரை சொர்க்கத்திலே அவனுடைய அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே இருக்கும். சொர்க்கத்தில் அவனுடைய அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதுவும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கவாசிகள், அதாவது குர்ஆனை மனனம் செய்தவன், குர்ஆனை ஓதியவன், அவன் கொண்டு வரப்படுவான், அவனுக்கு தங்க கிரீடம் அணிவிக்கப்படும், தங்க கிரீடம் அணிவிக்கப்படும். அதற்கு பிறகு அவனிடத்தில் கேட்கப்படும், வேற ஏதாவது வேணுமா? யா ரப்பி ஜிதுஹு, அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? இன்னும் அவனுக்கு என்ன செய்வான்? அதை அதிகப்படுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரஅ ஆயத்துல் குர்சி துபர குல்லி ஸலாத்தின் மக்தூபா, கடமையான தொழுகைக்கு பிறகு யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றார்களோ, லம் யம்னஅஹு மின் துஹூலில் ஜன்னah இல்லல் மௌத், அவர் சொர்க்கத்திலே செல்வதற்கு மரணம்தான் தடையாக இருக்கும். இந்த ஹதீஸில் சில முஹத்திஸீன்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அப்ப அவர் சொர்க்கத்தில் செல்வதற்கு மரணம்தான் தடையாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அதுபோன்று பாருங்க, குபா பள்ளிவாசல்ல, மஸ்ஜிது குபா பள்ளிவாசல்ல ஒரு அன்சாரி நபித்தோழரை இமாமாக நியமிக்கின்றார்கள். அவர் இமாமாக நிற்கும் போது அவர் என்ன செய்யறாருன்னா, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு துணை சூரா ஓதுவதற்கு முன்பாக குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை எல்லா ரக்காத்திலும் ஓதுறார். எல்லா தொழுகையிலும் வளமையாக இதை செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த மக்கள் கேட்கிறாங்க, ஏன் இப்படி செய்கின்றீர்கள்? இந்த மாதிரி ஒரு குறைபாடாக சொல்றாங்க, ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க விரும்பினா என்ன இமாமா வச்சுக்கோங்க, விரும்பலன்னா கொஞ்சம் போல்டான இமாமா இருப்பார் போல தெரியுது. ஏன்னா இப்போ உள்ள இமாம்லாம் என்ன செய்றாங்க, ஐயோ நம்ம வேலை போயிடக்கூடாது ஏன்னா அப்படின்னு முத்தவல்லிக்கு எது பிடிக்குமோ அதை பார்த்து பேசுவார், எது பிடிக்காதோ அதை பேச மாட்டார். முத்தவல்லிக்கு ஜமாத் தலைவர்களுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும்தான் பேசுவார், எது பிடிக்காதோ அதை பேச மாட்டார். ஆனா இவர் கொஞ்சம் போல்டான இமாம் சொல்றாரு, விரும்பினா இமாமாக வச்சுக்கிடுங்க, இல்லையா நான் உங்களுக்கு தொலை வைக்கல, பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த மக்களுக்கும் இந்த இமாமை விடுவதற்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ரொம்ப நல்லா அழகான முறையில் கிராத் ஓதக்கூடிய ஒருவராக அவர் இருந்தார். ஆனாலும் என்ன செய்யறாரு, தொடர்ச்சியாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாரு, அதற்கு பிறகு சூரத்துல் இஹ்லாஸை ஓதுவாரு, அதற்கு பிறகுதான் இன்னொரு சூறாவை ஓதுவார். இப்படியே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து முறையிடுறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த மாதிரி இவர் செய்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, உங்களுடைய தோழர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பதை போன்று நீங்கள் செய்யலாமே, அந்த மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி நீங்க செய்யலாமே அப்படின்னு சொல்லும்போது, என்ன காரணத்தினால் ஒவ்வொரு அத்தியாயத்தையும், அதாவது இந்த சூரத்துல் இஹ்லாஸை கட்டாயப்படுத்தி கொண்டீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த சூறாவை நான் நேசிக்கின்றேன். எப்படி? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த சூறாவை நான் நேசிக்கின்றேன் அப்படிங்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அத்தியாயத்தை நீர் நேசிப்பதை போன்று உம்மை சொர்க்கத்திலே அது சேர்க்கும் அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் இஹ்லாஸ் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை, தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய ஒரு சூரா. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத்.
என்று ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய தௌஹீதை வலியுறுத்தக்கூடிய அந்த சூரா. இதை நான் நேசிக்கின்றேன், இதை நீங்கள் நேசிக்கின்ற காரணத்தினால் இது உங்களை சொர்க்கத்திலே சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இப்படி சொர்க்கத்திற்கு சுலபமாக செல்லக்கூடிய நிறைய அமல்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற இன்னும் சில அமல்களை வரக்கூடிய வாரங்களிலே அறிந்து கொள்வோம். அல்லாஹு தாலா எந்த செய்தியை சொன்னேனோ, எந்த செய்திகளை நீங்கள் கேட்டீர்களோ, அதன் அடிப்படையில் நம்முடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.